நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாவ மன்னிப்பு தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே இந்த ராத்திரியிலே சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக சங்கீத புத்தகங்கள் 32ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். சங்கீதம் 32 1 2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். உலகத்திலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் தலை சிறந்த ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து பெறுகின்ற பாவம் மன்னிப்பு என்னும் ஆசீர்வாதம். மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு அடுத்தது. ஆனால் பாவம் மன்னிப்பு என்னும் ஆசீர்வாதம் பெற்றால்தான் ஒருவன் மரணத்திற்கு பின்பு மோட்சம் செல்ல முடியும். ஆகவே இந்த பாவமன்னிப்பு எனும் ஆசீர்வாதம் தலை சிறந்த ஆசீர்வாதம். பாவமன்னிப்பு எனும் ஆசீர்வாதம் குற்ற உணர்விலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது, நமக்கு புது வாழ்வை தருகிறது, மரித்த பின்பு நம்மை பரலோகம் சேர்க்கிறது. பாவம் கொடியது. எதுவெல்லாம் பாவம்? வேதம் அநேக விளக்கங்களை கொடுக்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே, அநீதி எல்லாம் பாவம்தான், தீய நோக்கம் பாவமாம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? முதலாவது நம் தேவனை நேசிக்க வேண்டும். இதற்கு ஒப்பான 2வது கற்பனை நமக்கு அடுத்த நம்முடைய மற்ற மனிதர்களை நேசிக்க வேண்டும். இதை மீறுகிறதெல்லாம் பாவம்தான் என்ற வேதம் பல விளக்கங்களை கூறுகிறது. இந்த பாவத்திற்கு வருகின்ற தண்டனைகளும் கொடியது தான். ஆதியாகமம் 4:7 சொல்லுகிறது, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று. எண்ணாகமம் 32:23 சொல்கிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி. 1 தீமோத்தேயு 5:24 சொல்கிறது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லி. யாக்கோபு 1:15 சொல்கிறது, பின்பு இச்சையானது கற்பந்தரித்த பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி. ரோமர் 6:23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4:20 வசனங்கள் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி. ஆகவே பாவம் இத்தகைய கொடிய விளைவை கொடுக்கக்கூடியது. ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அது அவனுடைய மனசாட்சியிலே ஒரு குற்ற உணர்வை உண்டாக்குகிறது. அந்த குற்ற உணர்வானது இரவும் பகலும் அவனை வாதிக்கிறது. அமெரிக்க தேசத்திலே ஒரு மனிதன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவன் விடுதலையாக வேண்டும் என்று அவனுடைய வழக்கறிஞர்கள் இரவும் பகலும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனோ திடீரென்று அவனுடைய வழக்கை விசாரிக்கும் நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினான். என்ன கடிதம் எழுதினான்? ஐயா, சீக்கிரம் என்னை மரண தண்டனை எனக்கு கொடுத்து விடுங்கள், சீக்கிரம் எனக்கு மரண தண்டனை விதித்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதினான். அவருடைய வழக்கறிஞர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவர்கள் சொன்னார்கள், எப்பா, நீ விடுதலையாக வேண்டும் என்று இரவும் பகலும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், ஆனால் நீயோ சீக்கிரத்திலே மரண தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாயே, என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அப்போ அவன் சொன்னான், நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டிலே திருடுவதற்காக சென்றேன். அங்கே அந்த சூப்பர்வைசர் என்னை தடுத்தார். அவரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டேன். அவர் துப்பாக்கியால் சுட்ட பின்பு இரத்த வெள்ளத்திலே மிதந்து கொண்டு ஹெல்ப் ஹெல்ப் என்று கத்தினார். என் காலினால் அவரை உதைத்து விட்டு அவரை சாக பார்த்து விட்டு
அவரை சாக கொடுத்து விட்டு நான் அந்த இடத்தை விட்டு கடந்து வந்து விட்டேன். இரவும் பகலும் ஹெல்ப் ஹெல்ப் என்று அவர் கத்திய அந்த சத்தமின் காதிலே தொனிக்கிறது. என்னால் தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இரவும் பகலும் அந்த குரல் என்னை வாதிக்கிறது. அந்த குரல் கொடுக்கும் தொல்லையினால் தான், தொந்தரவினால் தான் சீக்கிரம் எனக்கு மரணத்தண்டனை விதித்து விடுங்கள் என்று சொல்லி நீதிபதி கடிதம் எழுதினேன் என்று சொன்னான். பாவம் மனசாட்சியை வாதிக்கிறது, பாவம் குற்ற உணர்வை கொடுக்கிறது, பாவம் தேவனிடத்திலிருந்து தண்டனை பெற்று தருகிறது, பாவம் ஒரு ஆத்மாவை கொல்லுகிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க இந்த உலகத்திலே வந்தார். சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, சேவகன் ஒருவன் ஈட்டியினால் இயேசுவின் விலாவில் குத்தினான், அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். காரணம் 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏசாயா 1:18 சொல்கிறது, உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவர்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று. இந்த பாவ மன்னிப்பு என ஆசீர்வாதத்தை பெறாமல் அநேகர் இந்த உலகத்திலே என் பாவம் தொலைய நான் என்ன செய்ய வேண்டும், என் பாவம் நீங்க என்ன செய்ய வேண்டும், என் பாவம் போக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இலவசமாக இந்த பாவ மன்னிப்பை தருகிறார். கண்ணு தெரியாத ஒரு மனிதர் ஊழியர் ஒருவரிடம் ஜெபிக்க வந்தார். அவருக்கு வயது 70க்கு மேல் இருக்கும். ஊழியர் நினைத்தார் தனக்கு பார்வை கிடைக்கும்படி சொல்லுவதற்காக அவர் ஜெபிக்க வந்திருக்கிறார் என்று. ஆனால் அவர் சொன்னார், ஐயா, இந்த கண்ணிலே மீண்டும் பார்வை வர வேண்டும் என்று ஜெபிக்க உங்களிடம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 70 வயது வரை இந்த கண்களினால் நான் செய்த பாவம் போக வேண்டும், நீங்க வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும் என்று எனக்காக ஜெபிங்கள் என்று சொன்னாராம். அநேகர் பாவ மன்னிப்பு என்னும் ஆசீர்வாதம் பெறாமல் இந்த வயதானவரை போல தவித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இந்த ராத்திரியிலே பாவம் மன்னிப்பு என்னும் ஆசீர்வாதத்தை இலவசமாய் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாக. உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது? நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. 1 யோவான் 1:9 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன், நம்முடைய கடவுள் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்தில் பாவ மன்னிப்பு பெறுவீர்களா? ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, அதை முற்றிலும் மறந்து விடுகிற நல்ல ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். உன் பாவங்களை, உன் மீறுதல்களை மேகத்தை போவோம், உன் பாவங்களை கார் மேகத்தை போல அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் சொல்கிறார். ஏசாயா 43:25, ஏசாயா 44:22. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, மீகா 7:19 என்ற வேத பகுதியிலே நம்முடைய அக்கிரமத்தை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுகிறாராம். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய நல்ல எண்ணம். நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, அதை மறந்து விடுகிறார். அது மட்டுமல்ல, ஏசாயா 38:17 எசேக்கியா என்ற அரசன் தன்னுடைய அனுபவமாக சொல்லுகிறான், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். முகத்திற்கு முன்பாக வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர் அல்ல, முதுகு பின்னாக எறிந்து மறந்து மன்னித்து விடுகிற நல்ல ஆண்டவர். மனிதன் மன்னிப்பான், ஆனால் மறக்க மாட்டான். ஆண்டவர் மன்னிக்கவும் செய்வார், மறக்கவும் செய்வார். ஆகவே இந்த ராத்திரியில் யாருக்கெல்லாம் இந்த பாவ மன்னிப்பு ஆசீர்வாதம் வேணும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவ அனுமதியும். இயேசுவே, என்னுடைய பாவங்களை மன்னியும், உடைய இரத்தத்தினாலே முற்றும் கழுவும் நீக்கும் சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்த வேண்டிய இடத்தில் வேண்டுங்கள், அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார்.
என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய 18வது வயது வரை எனக்கு இந்த அனுபவம் இல்லாமல் இருந்தது. கல்லூரிக்கு வந்தேன், மனம் போல வாழ்ந்தேன். ஒரு நாளிலே வியாதி படுக்கையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்தேன். இயேசு என் பாவங்களை மன்னித்தார், என் நோய்களை குணமாக்கினார். அவர் எனக்கு புது வாழ்வு தந்தார், புது சிருஷ்டியை என்னை மாற்றினார். இதே அனுபவத்தை அநேகர் பெற்று தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் பரதநாட்டியத்திற்கும் விமர்சனம், கர்நாடக சங்கீதத்துக்கும் விமர்சனம் எழுதக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையில் கிறிஸ்துவுக்குள் மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்தை குறித்து எழுதியிருந்தார். என்ன அனுபவம் அது? ஒரு நாளிலே இந்த மனிதர் வட இந்தியா, வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட் பகுதியில் சுற்றுலாவுக்கு சென்றிருந்தார். ஒரு இடத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். இதை நான் வாசித்தேன், 40 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அதை மனதிலே வைத்து இந்த சம்பவத்தை கேளுங்கள். அந்த வடகிழக்கு இந்தியாவிலே ஒரு கெஸ்ட் ஹவுஸிலே தங்கியிருந்தார். அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது, காலைதோறும் நடைப்பயிற்சி செய்வார். அவ்விதமாக நடைப்பயிற்சி செல்வதற்காக அவர் செல்லும் பொழுது, வாக்கிங் செல்வதற்காக வெளியே சென்ற பொழுது ஒரு இடத்திலே நடுக்காட்டிலே சிக்கி கொண்டார். அவ்வளவுதான் பயந்தார். என்ன பயந்தார்னா, அவர் கேள்விப்பட்டிருந்தார் நரமாமிசம் சாப்பிடுகிறவர்கள், நரபலி கொடுக்கிறவர்கள் அந்த இடத்திலே உண்டு என்று. ஆகவே அவர்கள் தன்னை கொண்டு விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருந்தார். ஒரு கூட்டம் அவரை தேடி வந்தது. அவர் பயந்தது உண்மை என்றோ ஆய்விடுமோ என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில் அவர்கள் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களை பத்திரமா உங்கள் கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு விட்டு விடுகிறோம். ஒரு காலத்திலே நாங்கள் நரமாமிசம் சாப்பிட்டோம், ஒரு காலத்திலே நாங்கள் நரபலிகள் கொடுத்தோம். எப்பொழுது? அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷனரிஸ் எங்களை சந்திக்கும் வரை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்து விட்டோம். அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள், உனக்காக பலியான ஒருவர் இருக்க நீ ஏன் நரபலி கொடுக்கிறாய்? உனக்காக தெய்வமே பலியாக இருக்க நீ ஏன் பலி கொடுக்கிறாய்ன்னு சொல்லி கொடுத்தார்கள். அதற்கு பின்பு நாங்கள் நரபலி கொடுப்பதில்லை, நரமாமிசம் சாப்பிடுவதில்லை, யாரையும் கொல்வதில்லை, நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம் என்று சொல்லி அவரை பத்திரமாக கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு சென்று விட்டார்களாம். புகழ்பெற்ற ஒரு தமிழ் பத்திரிகையில் இந்த சம்பவத்தை இந்த கர்நாடக சங்கீத பரதநாட்டிய விமர்சகர் எழுதியிருந்தார். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை மாற்றுகிறார். தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞர் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்களம் இசைக்கவே ஓடியே வா, பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. ஒரு இடத்துல ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் இது உண்மையான ஒரு சம்பவம். ஒரு வெளிநாட்டுக்காரர், வெள்ளைக்காரர் ஆப்பிரிக்க கண்டத்திற்குள்ள ஒரு தேசத்திற்கு வந்தார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அந்த இடத்திலே ஒரு ஆதிவாசி மனிதன் வேதாகமத்தை வாசித்து கொண்டே சமையலும் செய்து கொண்டிருந்தான். அவனிடத்திலே கிண்டலாக கேட்டார், கேலியாக கேட்டார். நாங்கள் எங்களுடைய மேற்கத்திய நாட்டிலே பயனிலிருந்து என்று தூக்கி போட்ட அந்த பழைய புத்தகத்தை நீ வாசித்து கொண்டிருக்கிறாய் என்று கேலி செய்தார், பகடி செய்தார். அப்பொழுது அவன் சொன்னான், இந்த புத்தகம் எங்களை மாற்றிராவிட்டால் இந்த அடுப்பிலே சமைக்கப்படுவது நீராக தான் இருந்திருக்கும், இந்த புத்தகம் எங்களை மாற்றிவிட்டது என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை நம்ம ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், புது வாழ்க்கையை நமக்கு தருவார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும்? எத்தனை பேருக்கு இயேசு கொடுக்கும் புது வாழ்க்கை வேண்டும்? எத்தனை பேருக்கு இயேசு கொடுக்கும் பாவ மன்னிப்பு என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? இரவில்லை, இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும் என்று ஜெபிக்கிறீர்களா? இயேசு உங்களை மாற்றுவார், புது சிருஷ்டியை மாற்றுவார், உடைய வாழ்க்கையை மாற்றுவார், பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களை விடுவிப்பார். எவ்வளோ கொடிய பழக்க வழக்கங்களிலிருந்து இயேசுவால் விடுவிக்க முடியாத பாவ பழக்க வழக்கம் என்று ஒன்றுமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. யார் இந்த சத்தியம்? இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:36
குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 3:17 வேதம் சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி உங்களுடைய கெட்ட பாவ பழக்க தீய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து இயேசு இந்த இரவிலே உங்களுக்கு விடுதலையை தருவார். இடத்திலே ஜெபியுங்கள். முதலாவது புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களுக்காக, பாவ மன்னிப்பு என்னும் ஆசீர்வாதம் பெறுகிறவர்களுக்காக, பெற விரும்புகிறவர்களுக்காக, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். தொடர்ந்து வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிப்பேன். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, அப்பா, பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை தாரும். அவர்கள் பாவங்களை மன்னியும், உடைய இரத்தத்தினாலே முற்றும் கழுவும் நீக்கும் சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும் புதிய மனிதர்களாய் அவர்களை மாற்றும். அவர்கள் பாவ பழக்க வழக்கங்கள் எதுவானாலும் அதிலிருந்து ஒரு விடுதலையை தாரும். குடியிலிருந்து விடுதலையை தாரும், சிகரெட் புகைப்பிலிருந்து விடுதலையை தாரும், மற்ற என்ன கொடிய பழக்க வழக்கங்களிலிருந்து, கஞ்சா அபீன் போதை வஸ்துகளிலிருந்து விடுதலையை தாரும். என்ன கெட்ட பழக்க வழக்கங்களில் சிக்கி தவிக்கிறார்களோ அதிலிருந்து விடுதலையை தாரும். நன்றி நன்றி, கோடானு கொடி நன்றி, கோடானு கொடி நன்றி. இங்கே ஒரு வாலிப தம்பி தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இரவிலே இயேசு உங்களை விடுதலையாக்கிறார். இந்த இரவிலே இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குகிறார். நன்றி நன்றி, கோடானு கொடி நன்றி, கோடானு கொடி நன்றி, கோடானு கொடி நன்றி. அப்பா, இப்பொழுதும் வியாதி உள்ள இடத்திலே கரங்களை வைத்து என்னோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். வியாதி உள்ளவர்களை குணமாக்கும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கும், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. பலவிதமான அற்புதங்களை செய்யுங்க, பலவிதமான அற்புதங்களை செய்யுங்க. சாந்தி, அன்பு மகள் சாந்தி, இயேசு கிறிஸ்துவின் நோயை குணமாக்குகிறார். நன்றி மாத்திரம் செலுத்து. நன்றி இயேசு சுவாமி. ஸ்டீஃபன், இயேசு உனக்கு விசேஷித்த ஞானத்தை தருகிறார். படிப்பிலே நீ முதலிடம் பெறுவாய். அன்பு தம்பி ஸ்டீஃபன், படிப்பிலே நீ முதலிடம் பெறுவாய். நன்றி 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 இயேசு சுவாமி. நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி நன்றி, கோடானு கொடி நன்றி. சிறுநீரக கற்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கரைந்து போகும்படியும் ஊரு தெரியாமல் மறைந்து போகும்படியும் கட்டளையிடுகிறேன். நன்றி இயேசு சுவாமி. சரீரத்திலே காணப்படுகின்ற வலிகள், சரீரத்திலே காணப்படுகின்ற வலிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கரைந்து போகும்படி ஊரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளையிடுகிறேன். ஏஞ்சல், ஏஞ்சல், அன்பு மகள் ஏஞ்சல் உடைய சரீரத்தில் உள்ள வலிகள் காணாமல் போகிறது. இயேசுக்கு நன்றி செலுத்து, இயேசுக்கு நன்றி செலுத்து. சரீரத்திலே காணப்படும் வலிகள் காணாமல் போகிறது. இயேசுக்கு மாத்திரம் நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரலும். வேலை என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரலும். ஹல்லேலூயா. திருமணம் என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய பிள்ளையுடைய திருமண ஆசீர்வாதத்திற்காக ஒரு பெற்றோர் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை வாய்க்க பண்ணுவார், ஏற்ற துணையை கொடுப்பார், திருமணத்தை நடத்துவார், குடும்ப வாழ்வை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மாத்திரம் நன்றி செலுத்துங்கள், கர்த்தருக்கு மாத்திரம் நன்றி செலுத்துங்கள். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொழில் செய்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொழிலே செழிப்பை கட்டளையிடுங்க, வியாபாரத்தில் செழிப்பை கட்டளையிடுங்க. விவசாயம் செய்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய நிலபலன்களை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க. நன்றி நன்றி. ஒரு வயதான தகப்பனார் மீது கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது. நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடவுங்கள். நன்றி இயேசு சுவாமி. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி இயேசு. அவர் உங்களை குணமாக்கி விட்டார்.
நன்றி இயேசு சுவாமி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, இப்படி பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வித்தபடினாலே நன்றி. அநேகரை குணமாக்கினபடினாலே நன்றி. அநேகரை வல்லமுள்ள சாட்சியை எழுப்பினதற்காய் நன்றி. அநேகரை விடுதலையாக்கினதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருடைய ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சி மூலமாக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ அது எதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.